வெளிநாட்டில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கட்சியை காப்பாற்றுங்க எடப்பாடிட்டு இருந்துன்னு கேட்குறாங்க. என்றைக்கு திமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு நினைச்சிட்டாலே ஒரு அதிமுக தொண்டன் கூட அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு வெளிநாட்டில் இருக்கும் பல தமிழர்கள் அழுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆக கூடிய விரைவில் உங்களிடமிருந்து கட்சியிலிருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள். கட்சி உங்களிடமிருந்து காப்பாற்றப்படும். அந்த மாதிரி அவர் இதில் சொன்னார். இப்போ என்ன ஆச்சு, மொத்தம் 47 எம்எல்ஏ இன்றைக்கி மீட்டிங் போட்டார். 5 எம்எல்ஏ வரல. 5 எம்எல்ஏ வரல. ஏன் வரல? என்னையா திமுகவுக்கு கூட்டணி செய்கிறேன்ட்டு இன்னும் கூட்டமாக நடத்துகிறேன்ட்டு வரல. இப்போதைக்கு 5. எனக்கு கிடைத்த தகவல் இன்னும் 20 பேர் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நேரத்திலையும் தனி அணியாக வந்து விஜய் பக்கம் சேரலாம். மொத்தம் 31 to 33 எம்எல்ஏக்கள் வந்து வெளியில் வந்துட்டால் கட்சி தாவல் தடை சட்டத்தில் வராது. இதுதான் நிலைமை. அதனால் 5 பேர் போனதோட எடப்பாடிக்கு பயம் வந்துருச்சு. யாருன்னு அதில் ஒரு 5 இதில் போனவங்க இந்த லீமா ரோஸ், அதாவது லீமா ரோஸுங்கிற எம்எல்ஏ லால்குடியிலேருந்து ஜெயிச்சா அதிமுக எம்எல்ஏ. அவங்க தான் முதல்ல சொல்லிட்டாங்க அதிமுக போகிற போக்கு சரியில்லைன்னு. ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்டாலினால் பாதிக்கப்பட்டோம். 600 கோடியை வாங்கிக்கிட்டு மார்ட்டின்ட்ட உதயநிதி லாட்ரின்னு கேரளுக்கு போயிருக்கேன்னாரு. கேள்வி பண்ணார். அப்போ சார்லஸ் மார்ட்டினுடைய பையன், என்னையா கேள்வி பண்ணுற, என்கிட்ட 600 ரூபா வாங்கின லஞ்சம் வாங்கினீங்க ஞாபகம் இருக்கான்ட்டு. ஆக திமுக அவங்களுக்கு எதிரி. எடப்பாடி அவரோட போய் கூட்டணி வந்து சபா வைப்பாரா? இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுமா? லீமா ரோஸ் இப்போ சொல்லிட்டாங்க முடியாது இதில். உடனே எடப்பாடி, என்னம்மா நான் தான் உனக்கு சீட்டு கொடுத்தேன். அவங்க சொல்லியிருக்காங்க சும்மாவை சீட்டு கொடுத்தீங்க, எத்தனை கோடி வாங்கினீங்க. அவங்க என்ன கட்சிக்காரவங்களா? எடப்பாடிக்கு கேட்குறேன். கட்சி விசுவாசிகளுக்கு நீங்கள் வந்து பதவி கொடுத்துருந்து எம்எல்ஏ கொடுத்துருந்தா விசுவாசமாக இருப்பான். 100 கோடி 50 கோடின்னு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு வந்து இது அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்களுக்கு சீட்டு கொடுத்தா அதிமுக உருப்படுமா? எம்பியில் வந்துக்கிட்டு கோடீஸ்வரங்களுக்கு சீட்டு கொடுத்தாரு. அதிமுக தொண்டர்களுக்கு கொடுத்தாரு. எத்தனை கோடீஸ்வரங்களை அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தாரு. அது மாதிரி லீமா ரோஸ் நீ ரூபாய் வந்துட்டு தானே கொடுத்தா வெளில போகிறாங்க. 5 பேர் ரெடி. இன்றைக்கி மீட்டிங்கில் கலந்துக்கலை. இன்னும் 20 பேர் அப்படியே மறைமுகமாக உட்காந்துருக்காங்க. அவர்கள் ஒரு இது மாதிரி ஃபார்ம் பண்ணி தாவைக்கா பக்கம் போய் சேர்ந்துட்டாங்கன்னா தாவைக்கா யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை.